அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். கண் முன்னாடி அல்லாஹ் காட்டுறாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு, நபி தோழர்களுடைய வரலாறு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்ட பாரு, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, நீ எப்படி இருக்கிற. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நன்றி கெட்டத்தனமா நீ நடந்துக்கிறியடா, சிந்திக்க மாட்டியா? அவன் நிலைமையை பாரு. நோன்பு மாதத்தில் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எப்போது குண்டுகள் தங்களுடைய தலைகளின் மீது வந்து விழும் என்று வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதரவர்கள் மக்காவிலே வாழும் போது கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட அல்லாவிடத்தில் கையேந்தினார்களே, இறைவா உதவி செய். ஏறத்தாழ அந்த நிலைமையில தாங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரர்களுக்காக அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தரவில்லை, இறைவன் நமக்கு வசதி வாய்ப்புகளை தரவில்லை. சகோதரர்களே, நாம் நினைத்து நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை அவர்களுக்கு மாற வேண்டும். அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே கணக்கு தீர்க்க வேண்டும். நாளை மறுமையிலே அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை இறைவன் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். கண் முன்னாடி அல்லாஹ் காட்டுறாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு, நபி தோழர்களுடைய வரலாறு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்ட பாரு, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, நீ எப்படி இருக்கிற. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நன்றி கெட்டத்தனமா நீ நடந்துக்கிறியடா, சிந்திக்க மாட்டியா? அவன் நிலைமையை பாரு. நோன்பு மாதத்தில் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எப்போது குண்டுகள் தங்களுடைய தலைகளின் மீது வந்து விழும் என்று வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதரவர்கள் மக்காவிலே வாழும் போது கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட அல்லாவிடத்தில் கையேந்தினார்களே, இறைவா உதவி செய். ஏறத்தாழ அந்த நிலைமையில தாங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரர்களுக்காக அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தரவில்லை, இறைவன் நமக்கு வசதி வாய்ப்புகளை தரவில்லை. சகோதரர்களே, நாம் நினைத்து நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை அவர்களுக்கு மாற வேண்டும். அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே கணக்கு தீர்க்க வேண்டும். நாளை மறுமையிலே அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை இறைவன் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன்.